விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபீல்ஸுங்கிற மாரி இவ்வளோ காலம் இவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு நெறைய படிச்சிருப்பாங்க, நெறைய வேலைகள் பார்த்துருப்பாங்க. அதுக்குண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது பெருசா கிடைச்சிருக்காது. ஏன்னா 4 ராகு அப்படி 5ல சனி பகவான் அப்படிங்கிற மாரி நெறைய உழைப்பு அப்படிங்கிறது ஏகப்பட்டது குடுத்துருப்பாங்க. ஒரு நெறைய ட்ராவலும் பண்ணியிருப்பாங்க அந்த உழைப்புக்காக. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக நெறைய பயணப்பட்டுருப்பாங்க. அதே நேரத்தில வந்துட்டு மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நெறைய பேர் ஆட்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர் அப்படிங்கிற மாரி சிலதெல்லாம் ஓடிட்டுருக்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த குரு பார்வையினால வந்துட்டு ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி பயணப்படுவாங்க. நெறைய பேருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். சில பேருக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது பிடிச்ச ஒரு இடத்துல கிடைக்கிற மாரி இருக்கும். ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு இந்த கிரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களே கண்கூட உணரவும் செய்வாங்க. ஓகே, நம்ம வாழ்க்கை இன்னொரு பொசிஷன்ல நோக்கி போகுது அப்படிங்கிற மாரி. இதில மெயினா வந்துட்டு அவங்களுக்கு உண்டான லக்னத்துக்கு, தசாபுத்திக்கு, ராசிக்கு கரெக்ட்டா கனெக்டிவிட்டில வந்ததுன்னா, இந்த லாட்டரிலாம் இப்போ புதுசா பிரைஸ் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இந்த பிக் டிக்கெட்லாம் கோடிக்கணக்கில பிரைஸ் அடிக்கிறதுக்கும் விருச்சிக ராசி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ யுஏஇ, யுகே, யுஎஸ்ஏல இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இது வந்து ஒரு பொது பலன் தான். அவங்க சுய ஜாதகம் பொறுத்து இது மாறும். சரிங்களா? இவங்க என்னைக்குமே வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனுமன் வழிபாடு பண்றது இவங்களுக்கு நல்லது. என்ன சார் அங்கேயும் அனுமன் சொன்னீங்க, இங்கேயும் அனுமன் இங்கேயும். சொன்னீங்க அப்படின்னு மாரி கேட்கக்கூடாது. இங்கேயும் அனுமன் வழிபாடு பண்றது வந்துட்டு அந்த குருவோட பார்வைய பலப்படுத்தி, மேற்கொண்டு நீங்க வந்துட்டு நல்ல விதமா செட்டில் ஆகுறதுக்கு, மனம் சார்ந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு. ஏன்னா மனம் வந்துட்டு காற்றைப் போல் வேகமாக பரவும். அதனால அந்த மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு வாயு மைந்தனை பிடித்துக் கொண்டால் நல்லாக இருக்கும்.